ஒவ்வொரு கிழமையும் போக போக பண்டித்தளர்ச்சியை பொறுத்தல வந்து இன்னும் விசேஷமாக நடக்கும். இந்த கோயிலுக்கு நாங்கள் வராமல் இருப்பதில்லை. யாழ்ப்பாண நகரத்தில் நிற்கிறோம். எல்லா மக்களுக்குமே வணக்கம். இன்றைக்கு வந்து பங்குனி திங்கள், 2வது பங்குனி திங்கள். மட்டுவில் பன்றித்தளர்ச்சி அம்மன் கோவிலில் வந்து பிரமாண்டமான முறையில் அல்லது மிகப்பெரிய அளவில் இது நடைபெறும் என்று சொல்லலாம். இன்றைக்கு போக போகிறோம். யாரும் நமக்கு கேட்காங்க புதுசாக வாங்கினதா அப்படின்னு சொல்லி முதலில் நின்றது வீட்டுக்காரோட வெளிக்கிட்டு போகிற வழியா அப்படியே இப்படியான வாகனத்தில் போகிறோம். சரியா, மற்றபடி அந்த வருமானம் இந்த வருமானம்னு சொல்லி யாரும் வந்து பஞ்சாயத்து பண்ண வேண்டாம். போன அளவு காணொலி போடைக்க நிறைய பேர் அந்த வரலாறு சார்ந்தக்கூடிய விஷயங்கள் அங்கே வந்து இருக்கக்கூடிய முக்கியமான அந்த விடயங்கள் அங்கே கேள்விப்பட்டு நிறைய பேர் கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க. இந்த கிழமை என்ன நடக்குது, ஒவ்வொரு கிழமையும் போக போக பண்டித்தளர்ச்சியை பொறுத்தல வந்து இன்னும் விசேஷமாக நடக்குதுன்னு சொன்னால் முதல் கிழமை வர ஆக்கள் 2ஆம் கிழமை வரைக்கும், அப்புறம் அங்கால 2 கிழமை 1 கிழமை தான் இருக்கணும்னு வந்து மிச்சம் எல்லாரும் நேர்த்திகள் அப்படியான விஷயங்கள் நிறைவேற்ற கனபேர் வரைக்கும். இன்றைய நாள் வந்து காவடிகள் அப்படியான விஷயங்கள்லாம் போன முறை காவடி நான் பார்த்தது குறைவு. ஆனால் இன்றைக்கு வந்து காவடி நிறைய வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். அதோட வந்து இன்னும் நிறைய பேர் பொங்குறதுக்கு வருவினம், தங்களோட நேர்த்திகளை நிறைவேற்ற வருவினம். என்ன நடக்குது மட்டுவில் பன்றித்தளர்ச்சி அம்மன் கோயிலில் 2வது பங்குனி திங்கள் என்றதை வந்து இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். யாரும் இப்போ தான் காணொலிக்கு வரீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க, அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பிரஸ் செய்யுங்க. அப்போ தான் பதிவிடக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, காணொலியை வந்து நண்பர் இடத்துல பகிர்ந்து கொள்ளுங்க. அந்த காணொலி தொகுப்பில் வந்து கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. என்ன நடந்திருக்கு அப்படியே போயிட்டு நாங்கள் பார்ப்போம். தனியாக யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல, இந்து மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் பிரபலமான ஒரு கோவில் தான் இந்த பன்றித்தளர்ச்சி அம்மன் கோவில். அதிலும் விசேஷமாக இந்த பங்குனி திங்கள் உற்சவம் என்பது தனிச்சிறப்பானது. வெவ்வேறு பாதைகளால் நிறைய மக்கள் இந்த கோவிலை நோக்கி இப்படியான நாட்களில் தங்களுடைய வழிபாடுகளை நேர்த்திகளை நிறைவேற்றுவதற்காக வருகிறார்கள். எவ்வளவு வாகனங்கள் காத்திருக்கின்றது. காலையில் நாங்கள் பயணிக்கிற போது இவ்வளவு வாகனம், நேரம் போக போக இன்னும் அதிகமான வாகனங்கள் இந்த பகுதியில் அம்பாளை வழிபாடு செய்வதற்கும் தங்களுடைய நேர்த்திகளை நிறைவேற்றுவதற்கும் நாடி ஓடி தேடி வரக்கூடியவர்கள் நிறைய பேரை கேட்டால் சில பேர் வந்து இது முதல் முறை, சில பேர் வந்து தாங்கள் சின்ன பிள்ளைகளை காட்டி அந்த பிள்ளைகள பருவத்தில் இருந்து இப்போ வரையும் தாங்கள் கோவிலுக்கு வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த அம்பாள் வழிபாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் தனித்துவமான தொடர்பு இருக்கிறது. சரியான வெக்க காலம் இது. வீதியெல்லாம் தண்ணி தெளிச்சா தான் அந்த வீதியில் நடக்க முடியும். வருங்கால இந்த கோவிலுக்கு வரக்கூடிய அகல் பாதனைகள்லாம் அணிய முடியாது. கோவிலையும் பல்வேறுபட்ட ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. கடந்த காலத்தில் சொன்னது போல தான் இந்த கோவில் இப்போ வந்து பாலஸ்தாபனம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகத்துக்காக காத்திருக்கிறது. தனியாக வந்து கோவிலுக்குள்ளேயே ஒரு பிரகாரம் அமைக்கப்பட்டு அங்கே அம்பாள் வழிபாடு இடம்பெறும். அதை விட வந்து அந்த வழிபாடு அப்படி இடம்பெற்றாலும் மக்கள் கோவில் வீதி பூராக பொங்குதல், படையல் செய்தல், மோதகம் வைக்கிறது, அதே மாதிரி வெண்பொங்கல், நீர்ச்சோறு, தயிர்ச்சோறு இப்படியான விஷயங்கள்லாம் செய்து படைப்பதும், நாடி வந்து வழிபடுவதும், காவடி எடுக்கிறது, ஏனைய விதமான நேர்த்திக்கடங்கள், தேங்காய் அடிக்கிறது, கற்பூர சட்டி எடுக்கிறது, இப்படி வகை வகையாக அவரவர்கள் வைத்திருக்கக்கூடிய நேர்த்திகளை பொறுத்து வெவ்வேறுபட்ட விருப்புகளோடு இந்த அம்பாளை இந்த கோவிலில் வந்து வழிபடுற அந்த தனிச்சிறப்பு என்பது இங்கு தனித்துவமானது. பல நீண்ட தூரத்தில் இருந்தெல்லாம் மக்கள் வந்து காவடி எடுக்கிறது சரி, பொங்கல் செய்கிறது சரி, சில பேரை கேட்டு பார்த்தா பல மைல்கள் தூரத்துக்கு அங்கால இருந்தெல்லாம் இந்த கோவிலை நோக்கி பயணித்திருக்கிறோம் என்றதான் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்திலேருந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கோம். அந்தளவு தூரம் இந்த அம்மன் அருட்சக்தி மிக்கதாக அல்லது வேண்டுகிற வரங்களை கொடுப்பதாக நினைக்கிற விஷயங்கள்லாம் செய்து முடிக்கிற ஒரு முக்கியமான விடயம் இந்த அம்பாள்கிட்ட இருக்கிறது தான் நாங்கள் பார்க்கக்கூடிய நடக்கும். என்ன சொன்னால் அப்படி ஒன்றுமே இல்லாட்டி எல்லாருமே தேடி இவ்வளோ தூரம் இந்த கோவிலுக்கு வந்துட மாட்டோம். எவ்வளவு விதமான பொங்கல்கள், அதை விட எத்தனோ பானை அந்த அடுப்புகளை பார்த்தாலே வந்து அதை விட அர்ச்சனையோ ஏனைய விஷயங்களோ தொடர்ந்து நம்பிக்கையோடு வழிபடுகிற ஒரு தெய்வமாக தாய் தெய்வ வழிபாட்டுக்கும் இந்த தமிழர்களுக்கு மிகச்சிறப்பான தொடர்பு ஒன்று இருக்குது. கண்ணையிலிருந்து பல்வேறுபட்ட புராண கதைகளிலிருந்து தாய் தெய்வ வழிபாட்டினுடைய சிறப்புகள்ன்றது அது சொல்லியே முடியாது. இப்போ நாங்கள் பொதுவாக எல்லாரையும் பொறுத்தா அப்பாட்ட போய் ஒரு விஷயத்தை சொல்கிறத விட அம்மாட்ட போய் இலகுவாக ஒரு விஷயத்தை சொல்லி அதில் வெற்றி பெற்றுடலாம். அதுக்காகத்தான் இந்த தாய் தெய்வ வழிபாடு தனிச்சிறப்போடு இந்த இடங்கள் எல்லாம் செய்யப்படுகிறது. வெண்பொங்கலோ சக்கரை பொங்கலோ ஏனைய விஷயங்களோ குடும்பத்தோடு வந்து வாய்ப்பிருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே அதிகமானவர்கள் குடும்பம் சுற்றார் எல்லாருமே சேர்ந்து ஒரு தனியான வாகனத்தை ஏற்பாடு செய்து வந்து பொங்கி படையலிட்டு அதை பகிர்ந்து உண்கிறது. அது மாத்திரமல்ல, கோயிலுடைய முன்புற வீதியில் வந்து படைகள் செய்வினம். அப்படி படைச்சதுக்கு பிறகு அதில் நிற்கிற எல்லாருக்குமே அள்ளி கொடுப்பினம். திருப்பி வீட்டை கொண்டு போகணுமோ அதை பாதுகாக்கணுமோ என்று கூட யோசிக்க முடியாத அளவுக்கு எல்லாருக்குமே கொடுத்துட்டு போவினோம். அந்த ஒரு மாண்பை இந்த கோவிலில் தான் நான் காணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி குறிப்பாக சொல்லுங்க, பிள்ளையாருக்கு தான் மோதகம் வைக்கிறது, என்னென்ன அம்மனுக்கு அவிக்கிறேன்னு கேட்டால்
சொன்னால் வந்து இங்கே அந்த மோதக அவியலும் வந்து அம்மனுக்குரிய ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதிகமாக மோதகம் செய்து படைக்கிற அந்த விடயம் கூட இந்த கோவிலில் இடம்பெறுறது தான் சிறப்பான விடயம். கோவிலுக்கு முன்பாகவே நேர் எதிரில் நிறைய பானைகள் வைத்து வயது வேறுபாடின்றி பொங்கலிட்டு வழிபாடு செய்கிற விஷயம் தாங்கள் மாத்திரமல்ல தங்கள் பிள்ளைகளுக்கும் கொண்டு வந்து இந்த வழிபாட்டு முறைகளையும் வழிபாட்டியல்களையும் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்குற நிறைய பெற்றோர்களை பார்க்கக்கூடியமாக இருக்குது. அதை விட வந்து அந்த சிறுவர்களும் ஆர்வத்தோடு இந்த வழிபாட்டில் பங்கு பெற்றதான் சிறப்பான விஷயம். சரி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நடக்குது? என்ன ஸ்பெஷல் நடக்குது எங்கட பண்ண தொழிற்சி அம்மன் கோயில்ல? சிறப்பா நடக்கும். எந்த காலத்திலும் முந்தி நேரத்துல நாங்கள் அங்க அதுல இருக்கிற ஒரு சின்ன பிள்ளை இருக்குதானே, அந்த பிள்ளை தர வழியில இருந்து நாங்க வாரோம். முந்தி நேரத்துல கோயில்ல கதையை சொல்றீங்களா? அது கேட்க போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போலீஸ் பிடிக்க வர இந்த மாட்டு தலை பண்டு தலையா மாறணும், இந்த கோயிலை கட்டித்தரலாம்னு போலீஸ் வந்து நான் கேள்விப்பட்டேன். மாட்டு தலையா பண்டி தலையா மாத்திட்டா அம்மனுக்கு வெண்பொங்கல் பிடிக்குமோ சக்கரை பொங்கல் பிடிக்குமோ? நீங்கள் சண்டை பிடிச்ச நீங்கள் இப்ப கொஞ்சம் முன்னும் தயிர் சாதமா? அப்ப நீங்க இன்னைக்கு செஞ்சு படைச்சிட்டீங்களா அம்மனுக்கு? நேத்திக்காக கோயிலுக்கு வரக்கூடிய ஆக்கள் வந்து வேறுபட்ட இடங்களில் பொங்கினாலும் அவை எல்லாருமே சந்திக்கிற ஒரு இடம் தான் இந்த இடம். அன்னையினுடைய சந்நிதியில் அந்த கோவிலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான மேடையில் வந்து தான் எல்லாரும் தாங்கள் செய்யக்கூடிய அந்த பொங்கல்களை கொண்டு வந்து படையல்களாக நிவேதனம் செய்வார்கள். என்ன செய்யணுமோ செய்கிற எல்லாத்தையுமே கொண்டு வந்து இதில் படைத்து கற்பூரம் கொடுத்து சாம்பிராணி எல்லாம் காட்டி மலாச்சி அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு அதில் இருந்து கொண்டு வரக்கூடிய எதையுமே வந்து யாரும் கொண்டு போகிறதில்ல. அதில் வச்சே வந்துடக்கூடிய ஆக்கள் எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுத்து போகிற ஒரு மாண்பு என்பது இந்த கோவிலில் தனியான ஒரு சிறப்பு. நாங்கள் வருஷம் வருஷம் இந்த கோவிலுக்கு வாரம் அம்மன் கோயில் நாங்கள் நேற்று அப்படி ஒன்றும் இல்லை, தரிசிக்கிறதுக்கு ஒரு வருஷமும் அது பழக்கப்பட்ட மாதிரி நாங்கள் வந்து கும்பிட்டு கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இந்த கோவிலில் எங்களோட ஆழ்ந்த பக்தி இருக்குது. இந்த வணங்கினா எல்லா இஷ்ட ஸ்திதிகளும் எங்களுக்கு அனுகூலமாக வார மாதிரி தான் இருக்கிறது. அதனால் இந்த கோவிலுக்கு நாங்கள் வராமல் இருப்பதில்லை. பந்தப்பயிற்சி அம்மன் கோயில் ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் தானே. ஒவ்வொரு வருஷமும் மாறிங்களா? ஒரு வருஷம் தவறாமல் வருவோம். பொங்கலதில் ஒன்றும் வைக்கிறது இல்லை, ஆனால் வழிபடுறதுக்கு வந்தாங்க. ஓகே. அப்போ என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு நடக்குது முருகன் கோயிலில்? பொங்கல் 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 திங்கள் பொங்கல் பொங்கல். அப்போ இது முருகன் கோயில் இல்லை, இது அம்மன் கோயில். அம்மன் கோயில் அம்மன் கோயில் எங்கட பண்ணி புறப்புடன் நயனாதேவும் அந்த நாகூசினம்மனோட நாங்கள் தொடர்புடைய ஆட்கள் கோயிலே ரசியில் இருந்திருக்கிறோம். எல்லாம் வயசு ஊனபடியா இப்போ எல்லாத்தையும் நாங்கள் இனி மேலே போராட்கள் தானே. அதபடியா அப்போ பங்குனி திங்களுக்கு கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க? நாங்கள் இங்கே இருந்த நாங்கள் சாவச்சியில் வாடகைக்கு இருந்தோம். முந்தி இருந்த நீங்கள் 35ஆம் ஆண்டு ரிபேட்டில் படிச்சுக்கலாம். சாவச்சேரி அவள் கோச்சில் லைஃப் நீதிமன்றத்தில் வேலை செய்யவும் அதோடய நாங்கள் இங்கே டென்ஷன் ரோடில் வாடகை இருந்தாங்க. அந்த நாள் தொட்டு இங்கே வாரினோம் சைக்கிள்லாம் அடிக்கொள்ளாக்குண்டோம்.
திரும்புகிற திசையெல்லாம் நிறைந்த மக்கள் கூட்டம் அம்பாளுக்கு படையல் செய்வதற்கான தங்களுடைய பொங்கல் அந்த விஷயங்கள் எல்லாம் தயார் செய்து கொண்டிருந்தார்கள். கோவிலில் எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த பொங்கலை தவிர இந்த நாட்டில் வேறு ஒன்றுமே பார்க்க முடியாது. இது கோவிலுடைய பின்புற பகுதி. புனருத்தாரண பணிகள்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அதற்கான நிதி சேகரிப்பில் கூட கோவில் முன்பாக அது கரும்புவிடம் அமைக்கப்பட்டு அந்த பணிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலெல்லாம் சொல்லப்பட்டு அதை நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீண்ட காலமாக இந்த பணி நடக்கிறது. நிறைவுற்று அம்பாள் ஒரு அழகு திருக்கோவிலாக கும்பாபிஷேகம் கண்டு அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயம். இந்த ஐயா ஒவ்வொரு கோவிலையும் நாங்கள் இவரை காணலாம். குறிப்பாக இந்த கோவில்களில் வந்து அவர் தனக்குத்தானே தன் கையால் வச்சுற கம்பியால் தாக்கிக் கொள்வார். நம்முடையவர்கள் சும்மாவா சொல்லி வச்சாங்க, பங்குனி வெயில் பல்ல இழிச்சு கொண்டு காட்டும், அல்லது வந்து பங்குனி வெயிலில் போவரை வந்து பார்த்துருந்தாலே பாவம் அப்படின்னு சொல்லி அந்தளவு தூரம் வெயில் கொடுமை. திரும்பி பார்த்தா மறுபக்கம் தாகசான் நிலையம். அருமையான ஒரு விஷயத்தை இந்த இடத்திலும் செய்கிறார்கள். கோவில் திருவிழாக்களோ ஏனைய நிகழ்வுகளோ நடக்கக்கூடிய இடங்களில் இப்படியான தர்ம காரியங்கள் என்பது நிறைய புண்ணியத்தை தரக்கூடிய ஒரு விடயம். யார் எதை சொன்னாலும் அது சொன்னதற்கு பிறகும் அடிக்கப்படக்கூடிய இவ்வாறான சிதறுதங்கைகளும் கொழுந்து விட்டறியக்கூடிய கற்பூரமும் மக்களுடைய மத நம்பிக்கையை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஏன்னு சொன்னால் அவர்கள் அந்தளவு தூரம் ஆத்மார்த்தமாக தம்மை தாண்டி ஒரு சக்தி இருக்கிறது என்பதை அவர்கள் நம்புகிறார்கள் என்பதற்கு இதை விட உதாரணங்களே கிடையாது. உட்பிரகாரத்தில் இவ்வளவு பெருங்கூட்டம், அந்த புனருத்தாரண பணிகள் முடியாத இந்த நேரத்திலே வந்து இவ்வளவு பெருங்கூட்டம் அம்பாளை நாடி வந்து வழிபட்டு இஷ்ட சித்திகளை பெறுவதற்காக வந்திருக்கிறார்கள். வழிபாடுகளை மேற்கொள்கிறார்கள், பகிர்ந்து கொடுக்கிறார்கள், உண்கிறார்கள். இதிலே தனியொரு சுகம் இருக்கிறது. நினைத்தவை நிறைவேறும் அம்பாளிடம் வந்தாள் என்கிற அந்த அபரிவிதமான நம்பிக்கையை விட மேலதிகமாக இப்படியான விஷயங்களை செய்வதன் மூலமாக வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியோ உறவுகளை பார்த்தலோ ஏனைய அறிவியல் ரீதியான நிறைய விஷயங்களுக்கான தீர்வாக இது இருக்கிறது. அறிவியல் என்று சொல்வதை தாண்டி இதை ஆன்மீகமாக நம்முடையவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்ததனுடைய அடிப்படையிலே காலம் காலமாக இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் சிறப்பான விஷயம். குறிப்பிட்ட அந்த விடயம் இந்த புனருத்தாரண பணிகள் மேற்கொள்ளப்படாமல் இருக்கக்கூடிய இந்த பகுதி மறுபக்கமாக நிறைய இடங்களில் விரித்து குடும்பங்களாக அயலவர்களாக சேர்ந்து வந்து பொங்கலிட்டு வழிபாடு செய்யக்கூடிய விஷயம். இந்த பொங்கல்றதுக்கு முதல் இந்த கோயில் இருக்கக்கூடிய இந்த தீர்த்த கேணியில் நீராடி வழிபாடு செய்தல் என்பது, அல்லது நீராடினால் நம்முடைய புண்ணிய பலன் எல்லாவற்றிலிருந்து இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் தீரும் என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் எல்லாம் முறையாக அமையப்பெற்ற ஒரு கோவிலாகத்தான் இந்த அம்பாள் ஆலயம் இங்கே எழுந்தருளி இருக்கிறது. நாடி வருகிற எல்லா பக்தர்களுக்கும் வேறுபாடின்றி அருட்கடாட்சத்தை அம்பாள் கொடுக்கிறாள். இதனாலே அவளுக்கான நேர்த்திகளை நிறைவேற்றுவதற்கு வெவ்வேறுபட்ட வடிவங்களிலே வெவ்வேறு இடங்களிலிருந்து வெவ்வேறு விதமாக இதை மேற்கொள்கிறாள் என்பதுதான் முக்கியமான விடயம். ஆட்டக்காவடியாக இருக்கட்டும், தூக்கு காவடியாக இருக்கட்டும், பறவை காவடியாக இருக்கட்டும், தீச்சட்டியாக இருக்கட்டும், வெவ்வேறு விதமான வழிபாட்டியல்கள், சடங்கு முறைகள் இந்த மதத்தோடும் மதத்தின் சார்ந்திருக்கக்கூடியவர்களுடைய நம்பிக்கைகளோடும் தொடர்ந்து இருக்கிறது. சரி, இன்னைக்கு ஜஸ்னா சென்ட்ரல். அப்போ இன்னைக்கு கோயிலில் என்ன ஸ்பெஷலுக்கு வந்திருக்கிறீங்க ஃபேமிலியா? பங்குனி திங்களுக்கு வந்தோம். பங்குனி திங்கள் நேற்று பொங்க வந்தீங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு வயசும் மாறினீங்களோ? ஓ, எல்லாரும் குடும்பமா. சரி, வேற என்ன கதை? இன்னைக்கு என்ன கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க? முருகன் கோயிலுக்கு? அம்மன் கோயில். ஆமாம்.
கையிலோட